ஏன்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே செய்த செயல்களின் விளைவை தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது நல்ல செயல்களாக இருந்தால் ஓகே, கெட்ட செயலாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? அனுபவிச்சு தானே ஆகணும். அதுலேயும் நம்ம தப்பிச்சு போகவே முடியாது. எது பண்ணாலும் கூடாது, அது கருணையற்றது அது. ஸோ அதை பண்ணும் பொழுது கடவுள் என்பவன் கருணையானவன் சொல்கிறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. உணர்வு ரீதியாக தான் அவனை அணுக முடியும். உணர்வு ரீதியாக எப்படி அணுகிறதுனும் தெரியாது. ஆனால் உங்களுடைய கண்ணீர், அவங்ககிட்ட முழுசாக சரணடையணுன்ற எண்ணம், இது ரெண்டுமே அவங்ககிட்ட உங்களை நெருக்கமாக போக வைக்கும். இந்த அவங்ககிட்ட நெருக்கமாக ஆயிட்டீங்கனாலே நிச்சயமாக அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுதே உங்களுடைய பாவங்கள் கரைய ஆரம்பிக்கும். அதனால் கவலைப்படுறதை விட்டுருங்க, அழாதீங்க. இதை எப்படி சரி பண்ணணும்னு யோசிங்க. நீங்கள் அவங்ககிட்ட நெருங்கும் போது அதுக்கான பலத்தை அவன் உங்களுக்கு தருவான். அந்த மனோபலத்தை வச்சுக்கிட்டு வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னேற பாருங்க. பழைய கவலைகள் எல்லாம் ஒதுக்கிடுங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம். நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் பலத்தை குறைத்து கொண்டால், நான் சொன்ன மாதிரி இந்த உலகம் அவர்களுக்கு பிரயோஜனமானவர்களை மட்டும்தான் நம்பும். அவர்களை தான் பக்கத்தில் சேர்த்துக்கொள்ளும். அவங்களுக்கு